அவன் ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான், இல்லைன்னா சொந்தமாக வீடு கட்டுவான், அங்கேயே செட்டில் ஆயிடுவான். எதுவுமே ஆகாமல் ஐசு குச்சிக்கு கூட தரம் இல்லாமல் இருக்கிறது உங்கள் வகையாக இருக்காங்க. அது 25 வருஷத்துக்கு மேலே வேலை பார்த்துருக்கீங்க. உங்களுக்கு பிறந்த பிள்ளைய காரி உங்கள் இதில் துப்பணும். ஆமாம்மா, இப்போ இவங்க என்ன லட்சணத்தில் சம்பாரிச்சிருக்காங்க, ஆனால் நல்லாவே சம்பாரிச்சிருக்காங்க, திறமையெல்லாம் வேலை பார்த்துருக்காங்க. எங்கே போச்சு எல்லாம்? நல்லா ஆடிருக்காங்க, ஆடுறாத ஆட்டமெல்லாம் ஆடிருக்காங்க. அதனால தயவு செய்ததுனால எல்லாரும் சொல்கிறேன், ஆணாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் சரி, இது வரைக்கும் நீங்கள் எப்படியே நாசமாக போயிருக்கலாம், எனக்கு அது வேண்டியதே இல்லை. இங்கேன்னு வந்துட்டீங்களா, உங்கள் எல்லா பாவனைகளும் நீங்கள் மாற்றித்தான் ஆகணும். அப்படி மாற்றிக்கிட்டு நீங்கள் பயணம் பண்ணுறதா இருந்தால் வாங்க, இல்லைன்னா உங்களை கையெடுத்து கும்பிடுறேன், தயவு செய்து வீட்டில் இருந்துக்கோங்க. என்னையை சங்கடப்படுத்தாதீங்க, நான் நிறைய வேதனைக்கு ஆளாகிறேன். ஏன்னா என்னுடைய அனுபவத்தில் இப்படி தொங்கிட்டு கிடக்கிறது, நான் இந்த 16 இங்கே வந்தது விட்டுருவோம், 16 வருஷத்தில் நான் பார்த்ததே இல்லை. இப்படி தொங்கிக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் கிடக்கிறது வந்து பயணம் பண்ணுறதை நான் பார்த்ததே இல்லை. இங்கே வந்து தான் எனக்கு இந்த சிரமமே இருக்கு. ஏன்னா இன்னொருக்கா கூட வாங்க, நான் வேனில் கூட்டிகிட்டு போய் காட்டுறேன். வேலூர் மாவட்டத்தில் ஒவ்வொரு பக்தர் வீடாக காட்டுறேன், எப்படி இருக்காங்கன்னு பாருங்க. உங்களை விட மோசமாக வந்த பக்தர்களாக இருக்கிறாங்க அங்கே. இன்னைக்கு அவங்க எப்படி வீடு கட்டி எவ்வளோ செல்வாக்கில் இருக்கிறாங்கன்னு போய் காட்டுறேன் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் மாத்திரம் ஏன் இப்படி இருக்கீங்க? என்னுடைய பயணத்தில் இங்கே மாதிரி ஒரு மோசமான ஒரு நிலைப்பாட்டை நான் எங்கேயும் பார்க்கலம்மா. முத பயிற்சி முடிச்சவொடனே நான் சேலத்தில் போய் நடத்தினப்ப கூட எனக்கு அந்த கஷ்டம் தெரியல. பயந்து நடத்துவேன்ப்பா. குறுக்கு கேள்வி யாராவது கேட்டுருவாங்க, நமக்கு பதில் சொல்ல தெரியாதுங்க. அங்கே கூட நான் வெற்றியை தான் பார்த்துருக்குறேன். அந்த குழந்தைகள்கிட்ட கொடுமையான ஒரு பொண்ணு சித்ரான்னு சொல்லி தாய் மாமனு கட்டி வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணு இஷ்டம் இல்லாமல் போயிடுச்சுன்னு சொல்லி குடும்பத்தில் ஒத்துழைப்பு கொடுக்காம அது ஒரு நடிப்பு நடிக்க ஆரம்பிச்சிருச்சு. பேய் பிடிச்சது மாதிரி பேய் பிடிச்சிருச்சுன்னு கட்டிட்டு போன வீடும் பெத்தவங்க வீட்டுக்காரர்களும் கண்டவண்டியெல்லாம் கூப்பிட்டு கொண்டு போய் விட்டு 3 வருஷமா அந்த பிள்ளைய சித்திரவதை பண்ணி வச்சிருந்தாங்க. 3 வருஷம் கழிச்சு நான் அந்த ஏரியாவுக்கு போயிருக்கிறப்போ என்கிட்ட கூப்பிட்டு வந்தாங்க. ஏன்னா அந்த பொண்ணை கெட்டின புருஷனே எனக்கு அன்னைக்கு பக்தரா வந்து சேர்ந்தான். இப்படி இருக்கு, அக்கா மாலை கட்டினதுனால அவனுக்கு இப்படிலாம் இருக்குன்னு சொல்லி கூட்டிகிட்டு வந்தோம். அது நிறைய சேலை இப்படி முக்காடு ஓட்டு மூடிக்கிட்டு வந்துச்சு. யாருக்கு மூஞ்சி கொடுத்த கண்ணு மாத்திரம் பார்க்குற மாதிரி. நான் இருக்கிற ரூமில் அந்த மூளையில் அப்படி சுருண்டு படுத்துக்கிச்சு, நிறைய மூடி. எந்திக்காது. அவங்க அம்மா சோத்தை கொண்டு பிளேட்டில் போட்டு அப்படி பக்கத்தில் வச்சுட்டு போகும். எந்நேரம் சாப்பிடுறதுன்னு கூட தெரியாது. அது கூட வெளியே உட்காந்து சாப்பிடாது. அந்த மூடி இருக்கிற சேலைக்குள்ள இழுத்து வச்சுக்கிட்டு உள்ளுக்குள்ள வச்சே சாப்பிட்டுட்டு தள்ளி விட்டுரும். ஆமா, 1.5 மாசம் நான் அந்த குழந்தைகிட்ட எதுவுமே பேசல, விட்டுட்டேன் ஃப்ரீயா. இப்படி உங்களை மாதிரி இப்படி வர்ற விட்ட குலைச்சிக்கிட்டே இருப்பேன்ல, அந்த மூலையில படுத்து கிடக்குது, காது கேட்காது. பேசுறது செய்யறது நடைமுறை எல்லாம் அதை கேட்டுக்கிட்டே இருந்துட்டு 1.5 மாசம் கழிச்சு ஒரு நாள் நான் அங்கே படுக்கிறது 1 மணி ஆகும். உட்காந்துட்டு ஏதாவது அப்போ கொஞ்சம் சில இதுக்கு புக்கு கூட படிப்பேன். படிச்சுக்கிட்டு இருக்கும்போது 1.5 மாதம் கழிச்சு ஒரு நாள் 12:30 மணிக்கு மேலே மெதுவாக சேலையை திறந்துக்கிட்டு சாமி அப்படின்னு, என்னம்மா அப்படின்னு, நான் உங்கள்கிட்ட பேசலாமான்னுச்சு. பேசு அப்படின்னு, பயமாக இருக்கு. 1.5 மாசமா படுத்து கிடக்க எல்லாம் கேட்டுட்டு உனக்கு எதுக்குமா பயமா? அப்புறம் மெதுவாக எதிர்த்து அப்படி பழனியம்மா உட்காந்துருக்கிற மாதிரி அவ்வளோ தூரத்தில் உட்காந்துக்கிட்டு நடந்ததெல்லாம் ஒன்று விடாமல் ஒப்பிச்சு சேர்ந்தார்.
எங்கள் அப்பா வீட்டிலேருந்து கூட்டிகிட்டு போய் நீ சோசியக்காரங்கிட்ட விட்டு குறி சொல்கிறவங்கிட்ட விட்டு சித்திரை பண்ண விதை கட்டின வீட்டுக்காரங்க கூட்டிகிட்டு போய் விட்டு சித்திரவதை பண்ணது அத்தனையும் சொல்லுச்சு. அது மாதிரி நீங்கள் இங்கேயும் அப்படித்தான் பண்ணுவீங்கன்னு தான் நான் பயந்துக்கிட்டு இருந்தேன் சாமி. சரி, அப்படிலாம் பயப்படாது, தைரியமாக இரு அப்படின்னு சொல்லி சரி போ சரியா சொல்லி தைரியம் கொடுத்து நைட்டில் மாத்திரம் உட்காந்து என் கூட பேசிக்கிட்டு இருக்கோம். எல்லாரும் வர ஆரம்பிச்சுட்டா போய் படுத்துக்கிறோம். அப்படி ஒரு மாதம் நடந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்புறம் அதுக்கு அப்படியே பேசி 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 அதுக்கு அந்த தைரியத்தை கொடுத்து ஒரு மாதம் கழித்து கரெக்டாக 4 மணிக்கு எந்திரிக்கும். முன்னாடி எல்லாம் தண்ணி ஊற்றி சாணம் தான் போடுவாங்க. அங்கே தோப்புக்குள்ளே இருந்தோம், நாங்கள் மாந்தோப்புக்குள்ளே சாணம் தான் போடுவாங்க. சாணியெல்லாம் மாடு பக்கத்துலேயே மாடு இருக்குது, அவங்க தோப்புக்காரங்க மாடெல்லாம் நிறையா வச்சுருக்காங்க. சாணத்தை எடுத்துகிட்டு வந்து கரைச்சி தொளிக்கும், எல்லாம் பெருக்கி தள்ளிவிட்டு கோலம் போட்டு 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா எல்லாம் போட்டு விட்டுட்டு போய் படுத்துருவோம். ஏன்டா இப்படி இருக்கிறேன்னா அவங்க மறுபடியும் என்னை எங்கேயாவது கூட்டு கொண்டு போய் விட்டுருவாங்க சாமி, இல்லைன்னா அந்த ஆள் கூட என்னை குடும்பம் நடத்த சொல்லுவாங்க சாமி அப்படின்னு. அப்புறம் அப்படியே 6 மாதம் விட்டு அதுக்கப்புறம் முடியெல்லாம் ஒன்றும் இல்லாமல் மொட்டை அடிச்சுட்டு இருந்தாங்க. அப்புறம் 6 மாதத்தில் அதுக்கு முடி ஓரளவுக்கு வளர்ந்து ஓரளவுக்கு சரியாக